நபி தோழர்களுடைய உள்ளத்திலே ஈமான் பிரியமாக்கப்பட்டது மட்டுமல்ல, ஈமான் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அல்லாஹுவால். அந்த ஈமானை அலங்கரித்தவன் நான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மீண்டும் சொல்கிறான், அல்லாஹு தஆலா எப்போதும் இரண்டு பக்கங்களையும் தொடாமல் செல்ல மாட்டான். ஈமானையும் ஈமானுடைய அடையாளங்களையும் சொல்லிவிட்டு வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், இந்த முஹம்மதின் தோழர்களுடைய உள்ளங்களிலே குஃபுர் இறை நிராகரிப்பை, ஃபுசூக் அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு வெளியேறுவதை, வல் இஸ்யான் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை அல்லாஹ் வெறுப்பாக்கி வைத்து விட்டான். அவர்களது இயற்கையே மாற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் அக்பர். இதற்கு பிறகும் ஒருவர் நபி தோழர்கள் வேண்டுமென்று அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்தார்கள், அவர்கள் அதிலே மனமுப்பி அதிலே ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்யாக்கியவராக ஆகுவார். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபியின் தோழர்களின் உள்ளத்திலே நான் ஈமானை பிரியமாக்கி வைத்தேன், நான் ஈமானை அலங்கரித்தேன். குஃபுர் நிறை நிராகரிப்பு அதோடு நிறுத்தியிருக்கலாம். ஃபுசூக் பெரும்பாவம், வல் இஸ்யான் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்வது, மார்க்கத்திற்கு மாறு செய்வது, இவை அனைத்தையும் நான் வெறுப்பாக்கி வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் இந்த ஈமானுக்காக எல்லாவற்றையும் இழக்க தயார். எத்தனை தியாகங்களை அவர்கள் செய்ய வேண்டும், எல்லா தியாகங்களையும் செய்து காட்டினார்கள். அவர்களது கை கால் உடல் அனைத்தும் கொல்லப்பட்ட போது கூட அவர்கள் புறமுதுகு காட்டவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களின் நிகழ்ச்சிகளை எடுத்து பாருங்கள், அவர்களது வரலாற்றை எடுத்து படியுங்கள். கடைசியிலே ஷஹீதுகளை ஒன்று சேர்த்து அடக்கம் செய்யும் பொழுது அந்த ஷஹீதுகளுடைய உடலிலே எண்ணி பார்ப்பார்கள், ஷஹீதுகளுடைய உடலிலே எண்ணி பார்ப்பார்கள் எவ்வளவு காயங்கள் இருந்தது என்பதாக. ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தா போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார், ரோமர்களுடன் போரிட்ட அந்த போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார். அவர்களது உடலிலே தளபதியாக இருந்தவர். எண்ணி பார்க்கிறார்கள் முஸ்லிம்கள் எத்தனை காயங்கள் என்பதாக. அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறார்கள், அந்த போரிலே கலந்து கொண்டவர்கள் 90க்கும் மேற்பட்ட காயங்களை நாங்கள் உடம்பிலே பெற்றுக்கொண்டோம், அந்த 90 காயங்களும் உடலின் முற்பகுதியில் இருந்தது என்பதாக. சுப்ஹானல்லாஹ், 90 காயங்களும் உடலின் முற்பகுதியிலே இருந்தது. இப்படி ஒவ்வொரு தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இந்த ஈமானுக்காக எதையும் இழக்க தயாரானார்கள். இந்த பண்பு எப்போது வரும், இந்த நிலைமை எப்போது வரும்? அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பு ஆழமாக இருக்கும்போது. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு சிறு குழுவை அழைத்து கொண்டு அந்த யமன் தேசத்தை சுற்றி உள்ள சில கிராமப்புற அந்த கொள்ளை போடக்கூடிய அந்த அரபிகள், கொள்ளை கூட்டத்திலே கொள்ளை தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த அரபிகளை அடக்குவதற்காக வேண்டி போகிறார்கள். அந்த நேரத்திலே யமனிலே ஒரு பகுதியிலே கிறிஸ்துவ அரசர் ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே யமனுடைய பல பகுதிகளை இஸ்லாம் கைப்பற்றிக் கொள்கிறது, முஸ்லிம்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். தனக்கு எஞ்சிருந்த இந்த பகுதியிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அரசன் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து முஸ்லிம்களுடைய ஒரு சிறு குழு வருகிறது என்பதை அறிந்து அவர்கள் அனைவரையும் கைது செய்து வந்து விடுகின்றார். இவர்கள் அனைவரும் கைதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தனது கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்பதாக வற்புறுத்துகிறான். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் முழுமையாக மறுக்கிறார்கள். ஒரு சில நாட்கள் ஜெயிலிலே அடைக்கிறான். மீண்டும் அவர்களை கூப்பிடுகிறான், கூப்பிட்டு ஆசை ஊட்டுகின்றான். ஓ அப்துல்லாஹ், ஓ அப்துல்லாஹ், கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள், என்னுடைய ஆட்சியின் சம பகுதியை நான் உனக்கு தருகிறேன் என்பதாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா மறுக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை மொழிகிறார்கள். அவனுக்கு கோபம் பீரிட்டு எழுகிறது. என்ன செய்ய வேண்டும்? இவர்களை தண்டிக்க வேண்டும். ஈமானை விடுவதற்கு தயாராக இல்லாத இந்த கூட்டத்திற்கு சரியான படிப்பினை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு பெரிய பாத்திரத்திலே நீரை கொதிக்க வைக்கிறான். 2 கைதிகளை அழைத்து அந்த நீரிலே போடுகிறான். அவர்களுடைய உடல் அந்த கொதிக்கக்கூடிய நீரிலே அப்படியே கரைகிறது. பார்க்கிறார், பார்த்தீர்களா, இந்த நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும் என்பதாக. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அறிந்து கொள், என்னுடைய உடலில் உள்ள ரோமங்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்தாலும் இந்த மரணத்தை சந்திக்க நாங்கள் தயார். அல்லாஹ் அக்பர். சாதாரண வார்த்தை அல்ல சகோதரர்களே, வசனத்திற்காக பேசக்கூடிய வார்த்தை அல்ல.
நம்ம மக்கள் பேசுவார்கள், ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமானை விடமாட்டோம் என்பதாக. இதை வாழ்க்கையிலே நடத்தி காட்ட வேண்டும். அவர்கள் நடத்தி காட்டினார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தையானது அந்த மன்னனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எப்படி பதிந்தது என்று சொன்னால், தனது அந்த நாற்காலியை விட்டு இறங்கி கீழே இறங்கி விட்டான். அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை. எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களது உடலில் உள்ள முடிகள் அளவிற்கு எங்களுக்கு உயிரை கொடுத்தாலும் ஒன்றன் பின் ஒன்றாக அவனுடைய பாதையிலே நாங்கள் இறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அப்பொழுது சொல்கிறார் அந்த மன்னர், அப்துல்லா, ஒன்று செய், எனது நெத்தியிலே நீ எனக்கு முத்தமிடு, உங்கள் அனைவரையும் நான் விட்டு விடுகிறேன் என்பதாக. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் மீதுள்ள அன்பு, இப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்கவர்களை தான் தொட வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹ் அக்பர். அந்த காஃபிருக்கு சஹாபாக்களின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பை ஏற்படுத்துகிறான். அப்பொழுது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா யோசிக்கிறார்கள், இது ஒரு குற்றமான ஒரு காரியம் அல்ல. இதை செய்வதால் தானும் தன்னுடைய தோழர்களும் விடுவிக்கப்படுகிறார்கள். எனவே அந்த காஃபிருடைய நெற்றியிலே முத்தமிட்டு விடுதலை பெற்று வருகிறார்கள். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழர்களை மதீனாவின் வாசலிலே இருந்து அவர்களை முத்தமிட்டு வரவேற்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படித்தான் சகோதரர்களே, நம்முடைய நபியின் தோழர்கள் ஈமானுடைய அன்பை முன்னிறுத்தி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஈமானுக்காக வேண்டி எதையும் இழக்க தயாரானார்கள். அப்படிப்பட்ட தோழர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் முதல் சமுதாயமாக ஆக்கி அவர்களது வழியிலே நீங்களும் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஈமானுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, இந்த சஹாபாக்களுடைய ஈமானை போன்று நீங்கள் ஈமான் கொண்டு வாருங்கள், ஃபக்கத் இஹ்தத, உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அப்ப இந்த ஈமானுடைய இந்த வாதத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடைமுறை உதாரணம் யார் என்று சொல்கிறான்? சஹாபாக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த சஹாபாக்களுடைய ஈமானில என்ன தரம் இருந்தது? அல்லாஹ்வுடைய அன்புக்கு நிகராக எதையும் அவர்கள் பொருட்படுத்த தயாராக இல்லை. உஹதுடைய போரிலே கொல்லப்பட்டு விடுகிறார்கள். தனது கணவன், சகோதரன், தகப்பன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள் பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரிலிருந்து தங்களது சஹாக்களுடன் திரும்பி வரும்பொழுது அந்த பெண்மணி கவலை தேய்ந்த முகத்துடனே ஓடோடி வருகிறார்கள் அழுதவர்களாக. மா ஃபஅல ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதருக்கு என்ன நேர்ந்தது? மா ஃபஅல ரசூலுல்லாஹ். ஒருவர் சொல்கிறார், குத்தில புனுகி, உனது மகன் கொல்லப்பட்டு விட்டான். சொல்கிறார்கள், லா உபாலி, எனக்கு எந்த பொருட்டும் இல்லை. லா உபாலி, உனது தந்தை கொல்லப்பட்டார். தகுல் லா உபாலி, எனக்கு அதை பற்றி பொருட்டு கிடையாது. மா ஃபஅல ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்கள்? அடுத்து ஒருவர் சொல்கிறார், குத்தில ஜௌஜுகி, உமது கணவனும் கொல்லப்பட்டு விட்டார். சொல்கிறார்கள், லா உபாலி, எனக்கு எந்த பொருட்டும் இல்லை. மாதா ஃபஅல ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள்? சொல்கிறார் அடுத்தவர், உமது குத்தில அஹூகி, உமது சகோதரனும் கொல்லப்பட்டார். சொல்கிறார்கள், லா உபாலி, எனக்கு எந்த பொருட்டும் இல்லை. மாதா ஃபஅல ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ். அப்போது சொல்லப்படுகிறது, ஹுவ பிகைர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலமுடன் இருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். இதற்கு பின்பு அல்லாஹ்வின் தூதருடைய இந்த நல செய்தியை நான் கேட்டதற்கு பின்பு எல்லா முசீபத்துகளும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்பதாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அன்பு எப்படி ஏற்படும் சகோதரர்களே? இந்த அன்பை உருவாக்க வேண்டும். இந்த அன்பின் தேற்றத்தை உள்ளத்திலே அதிகரிக்க செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு உண்மையான ஈமானுடைய சுவை உங்களுக்கு வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் மீது அன்பை அதிகப்படுத்துங்கள், அவனது தூதரின் மீது அன்பை அதிகப்படுத்துங்கள். உங்களது வாழ்க்கையின் அளவுகோல் அல்லாஹ்வின் அன்பாக இருக்க வேண்டும். நீங்கள் யாரை நேசித்தாலும் எதை நேசித்தாலும் அல்லாஹ்விற்காக நேசியுங்கள், அல்லாஹ்விற்காக அன்பு வையுங்கள். அடுத்து பாவங்களை பார்த்து, குற்றங்களை பார்த்து, அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் காரியங்களை பார்த்து பயப்படுங்கள், பயத்தை உண்டாக்குங்கள். ஈமானுடைய அடையாளம் அல்லாஹ்வின் மீது அன்பின் அடையாளம் என்று சொல்கிறார்கள். இப்படித்தான் சஹாபாக்களுடைய யதார்த்த வாழ்க்கை இருந்தது.